உங்கள் எல்லாருக்கும் நான் வாழ்த்துதலை நான் கொண்டு வருகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபை உள்ளவர். இந்த மாலை வேளையிலும் அவருடைய வார்த்தையின் மூலமாகவும் கர்த்தர் நம்மோடு கூட பேச நாம் இடம் கொடுப்போம். வாசிக்கலாம் 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 11வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 11வது வசனம். ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக. இந்த 5வது மாதத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட இடைபட விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அவர் நம்மிலும் நாம் அவரிலும் மகிமைப்பட விரும்புகிற ஒரு கர்த்தர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. இந்த 5வது மாதத்தில் அவர் நம்மிலும் நாம் அவரிலும் மகிமைப்பட கர்த்தர் விரும்புகிறார். இந்த தெசலோனிக்கே சபை கிருபைகள் நிறைந்த சபை, ஆசீர்வாதங்கள் நிறைந்த சபை, அநேக சபைகளுக்கு மாதிரியாய் இருந்தவர்கள், கர்த்தருடைய வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டவர்கள், தேவனை பின்பற்றுவது போல கர்த்தருடைய ஊழியத்திலே ஈடுபட்டவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறார். முக்கியமான ஒரு ஜெப விண்ணப்பம் அங்கே பார்க்கிறோம். அவர் உங்களிலும் நீங்கள் அவரிலும் மகிமைப்பட வேண்டும். பவுல் ஏன் இதை முக்கிய ஜெபமாக வளர்ந்த முதிர்ந்த அனுபவமுள்ள சபைக்கு வைக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் அவருடைய பிள்ளைகளிலே தம்முடைய ஜனத்திலே தேவன் மகிமைப்பட விரும்புகிறார். ஆண்டவர் மகிமைப்படுவதற்காக அவருடைய ஜனமாக நம்மையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் காலை வேளையிலே இந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே மகிமைப்படுவதற்கு 3 வழிகள் இருக்கிறது என்று சொல்லி சொன்னேன். அதில் 2 காரியங்களை குறித்து காலை ஆராதனையில் நாம் கவனித்தோம். முதலாவது, ஆண்டவர் நமக்கு செய்கிறார். ஆண்டவர் மகிமைப்படுவதற்கு என்ன செய்கிறார்? ஒரு மனிதனும் செய்ய முடியாததை நமக்காக ஆண்டவர் செய்து அதிலே ஆண்டவர் மகிமைப்படுகிறார். எல்லாவற்றையும் சொல்ல நேரம் இல்லை, நேரம் விரைவாக கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஆகவே வேகமாக நான் கடந்து போகிறேன். 2வது, ஆண்டவர் நம்மை கொண்டு செய்கிறார். எப்படி செய்கிறார்? தேவனால் வருகிற வெற்றியானது நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே மகிமைப்படுகிறார். 3வது காரியத்தை இந்த மாலை வேளையிலே பார்ப்போம். கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எப்படி மகிமைப்படுகிறார். 3வது காரியம், ஏசாயாவின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 21வது வசனமும் 61வது அதிகாரம் 3வது வசனத்தையும் வாசிங்க. உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நாம் மகிமைப்படும்படி என் கரங்களில் கிரியைகளுமாயிருப்பார்கள். நல்ல கவனி. 61:3 வாசிங்க. சீயோனிலே துயரப்பட்டவர்களை ஏற்படுத்தவும் சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் என்னப்படுவார்கள். நல்ல கவனிங்க. 3வது காரியம், நம்மிலே ஆண்டவர் கிரியை செய்கிறார். முதலாவது நமக்காக செய்கிறார், 2வது நம்மை கொண்டு செய்கிறார், 3வது நம்மில் ஆண்டவர் கிரியை செய்கிறார். எப்படி கிரியை செய்கிறார்? நட்டு வைக்கிறார், அவர் மகிமைப்படுவதற்காக. பக்கத்தில் பாசலுங்க. 3வது, ஆண்டவர் நட்டு வைக்கிறார், அதிலே மகிமைப்படுவதற்காக.
60:21 சொல்லுகிறார், என் ஜனங்கள் யார் தெரியுமா? நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படுவதற்கென்று என்னுடைய கரத்தின் கிரியைகளுமாய் இருக்கிறார்கள். என் கரத்தின் கிரியைகள், அந்த கரத்தினுடைய கிரியை என்ன? கர்த்தர் ஒரு செடியை போல் அவர்களை நட்டு இருக்கிறார். 61:3 சொல்லுகிறார், நான் என்னுடைய மகிமைக்கென்று அவர்களை நாட்டின நீதியின் விருட்சங்கள். அல்லேலூயா. அல்ல கவனிங்க, இந்த மாலை வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், எந்த மனிதனும் செய்ய முடியாததை அவர் செய்கிறார். அவரே வெற்றியை தந்து தேவன் மகிமைப்படுகிறார். மூன்றாவது ஒன்றை செய்கிறார், அவர் ஜனங்களை யாரையெல்லாம் கர்த்தர் தெரிந்து கொண்டாரோ, யாரையெல்லாம் அழைத்தாரோ, யாரையெல்லாம் கர்த்தர் முன்குறித்தாரோ அவர்களை ஆண்டவர் நட்டு வைக்கிறார். அல்லேலூயா. ஒரு காலத்தில் காட்டு ஒலிவ மரமாய் இருந்த நம்மை நல்ல ஒலிவ மரமாகிய இயேசுவோடு ஆண்டவர் நட்டு வைத்தார். ஆமென். எதற்காக நட்டு வைத்தார்? நாம் அவரில் மகிமைப்படும்படியாக. கை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஒன்று நமக்கு செய்கிறார், இன்னொன்று நம்மை கொண்டு செய்கிறார், அல்லது ஆண்டவர் பார்க்க வைக்கிறார், அல்லது நமக்கு வெற்றியை தருகிறார். மூன்றாவது செய்வது, ஆண்டவர் நம்மிலே கிரியை செய்கிறார். அல்லேலூயா. 61 அதிகாரம் ஏசாயா 1-2 வசனங்களை வாசிங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 61 அதிகாரம் 1-2 வசனங்களை வேகமாக. தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும், நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். வசனங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வரும்போது என்ன செய்வார்? சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்குவார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பார், இதயம் நொறுங்குண்டவர்களை கர்த்தர் காயம் கட்டுவார். வேதனையில் இருந்தோம், நாம் நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் திருப்பி பார்க்கும் பொழுது வேதனையில் இருந்தோம், நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் இருந்தோம். ஆனால் இயேசுவினுடைய வல்லமையினாலே கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கினார். விடுவிக்கப்பட்ட, ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் கரம் உயர்த்தி அவரை துதிக்க நாம் கடனாளிகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ரட்சித்து அவருடைய தோட்டத்திலே நம் ஒவ்வொருவரையும் நட்டு வைத்திருக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்க, நம்மை ரட்சித்தது மாத்திரமல்ல, அவருடைய தோட்டத்திலே ஆண்டவர் நம்மை நட்டு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எதற்காக நட்டு வைத்திருக்கிறார்? நம்மில் மூலமாக தேவன் மகிமைப்படுவதற்காக ஆண்டவர் நட்டு வைத்திருக்கிறார். மன்னித்தார், பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் முற்றிலுமாய் நம்முடைய வாழ்க்கையிலே மன்னித்தார், விடுதலையாக்கினார். அப்படியே கொண்டு வந்து வைக்காமல் நம்மில் சில மாற்றங்களை கர்த்தர் தந்தார். அப்படி சொல்லுகிறவங்க கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கொண்டு வந்து அப்படியே நீர் வைக்காமல் என்னிலே சில மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வந்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். அல்லேலூயா. இந்த வசனத்தில் 3 மாற்றங்களை கர்த்தர் தருகிறார். கர்த்தருடைய தோட்டத்திலே நடப்பட்டதான கர்த்தருடைய பிள்ளையின் வாழ்க்கையிலே 3 மாறுதல்களை ஆண்டவர் தருகிறார். எதற்காக ஆண்டவர் தருகிறார்? அவர்களில் மகிமைப்பட. எல்லாரும் கை உயர்த்தி ஆண்டவர், இந்த 5வது மாதத்தில் நீர் எங்களில் மகிமைப்படுவதற்காக ஏற்பட வேண்டிய மாற்றங்களை எங்களுக்கு தருவீராக. மனமாற்றமடைய நீர் கிருபை தந்தீர், குணமடைய கர்த்தர் கிருபை தருவீராக, செயல்களில் மாற்றம் வர கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவருடைய கிருபைகளில் ஒன்று, கிரியைகளிலே ஒன்று, ஏசாயா 60வது அதிகாரம் 22வது வசனம். ஏசாயா 60வது அதிகாரம் 22வது வசனம்.
இங்க முன்னாடி கொஞ்சம் மைக்ல வாசிங்க, காது கேட்காது. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். முதலாவது ஆண்டவர் சிங்காரமாக்குகிறார். நம்மள ஏற்படுகிற மாற்றம் என்னது? சிங்காரமாக்குகிறார். அவருடைய கரத்தின் கிரியா இருக்கிறார்கள். நட்டு வைத்தது கடைசி வரை ஒரு குச்சியாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நினைக்கவில்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நட்டு வச்சவர் கடைசி வரைக்கும் நடப்பட்ட குச்சியை போலவே அவர் இருக்க விரும்பவில்லை. அல்லேலூயா. அவர்களிலே முதல் கிரியை என்ன செய்கிறார் தெரியுமா? சின்னவனை ஆயிரமாகவும் சிறியவனை பலத்த ஜாதியுமாகவும் மாற்றுகிறார். அல்லேலூயா. 1000 என்பது எண்ணிக்கை. பக்கத்தில் சொல்லுங்க, 1000 என்பது எண்ணிக்கை. ஆனால் பலத்த ஜாதி என்பது வலிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தருகிற மாற்றத்தில் ரட்சிக்கப்பட்டவர்களை ஆண்டவர் அப்படியே வைத்து விடாமல் கர்த்தர் பெருக செய்கிறார். அல்லேலூயா. எண்ணிக்கையில், தரத்தில் ஆண்டவர் பெருக செய்கிறார். வலிமையிலே, அவருடைய செயலிலே, செய்வதின் தரத்திலே கர்த்தர் மாற்றத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. இங்க பார்க்கும் பொழுது இந்த இடத்துல பார்க்கும் பொழுது சின்னவனை 1000 கர்த்தர் காண்பிக்கிறார். சிறியவனை பலத்த ஜாதியாக மாற்றி காண்பிக்கிறார். அவர் மகிமைப்படும்படியாக ஆண்டவர் கொடுத்த மாற்றம் என்ன? 61வது அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 61:3. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். கர்த்தர் கொடுக்கிற மாற்றத்தில் ஒன்று என்ன தெரியுமா? அவர் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிறார். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆண்டவர் என்னை மன்னித்து விட்டார், ஆண்டவர் என்னை அபிஷேகித்தார் சொன்னால் மட்டும் போதாது. ஆண்டவரே, என்னுடைய வாழ்வு சாம்பலை போல இருந்த வாழ்வை சாம்பலை நீக்கினீர் அல்லவா? சாம்பலுக்கு பதிலாக கர்த்தர் எதை கொடுத்தார்? அழகை கர்த்தர் கொடுத்தார். யோபு 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. யோபு 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். யோபுவின் நிலைமை பாருங்க, சாம்பலில் உட்கார்ந்து சுரண்டி கொண்டிருந்தான். இப்ப யோபு 42:6 வாசிங்க. யோபு 42:6. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து போதும். யோபு சொல்றார், நான் சாம்பலிலும் தூளிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். அவன் ஐஸ்வர்யம் என்ற நிலையிலிருந்து ஆண்டி என்ற நிலைமைக்கு வந்து விட்டான். எங்க? ஐஸ்வர்யம் என்கிற நிலைமையிலிருந்து ஆண்டி என்கிற நிலைமைக்கு வந்து விட்டான். அவனுடைய வாழ்வு அழகிலிருந்து அழகு இல்லாமல் ஒரு வாழ்க்கையாக மாறினது. ஆனால் கர்த்தர் செய்தது, யோபினுடைய வாழ்க்கையிலே என் ஆண்டவர் குறுக்கிட்டு ஒரு நாள் விடுதலை தந்தார். விடுதலை தந்தபோது சாம்பலை மட்டும் நீக்கல, சாம்பலை நீக்கிவிட்டு சிங்காரத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. அந்த தேசத்திலே யோபுவின் பிள்ளைகளைப் போல அழகுள்ளவர்கள் யாரும் இல்லை. யோபுவின் வாழ்வை போல உத்தமமான வாழ்வு எதுவுமே இல்லை. யோபின் குடும்பத்தை போல பரிசுத்தமுள்ள குடும்பம் எதுவும் இல்லை. சாம்பலில் இருந்து அழகை என் ஆண்டவர் கொடுத்தார். ஒருவேளை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை சாம்பலாகி ஆண்டவரே எங்களை ரட்சித்தீங்க நன்றி, ஆனா எல்லா சாம்பலை போல மதிப்பற்றதாக இருக்குமானால் அந்த சூழ்நிலையிலே ஆண்டவரே ஒரு மாற்றத்தை கொடுப்பீராக என்று சொல்லி இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே உங்கள் உள்ளத்தில் ஆண்டவரோடு கூட பேசுங்க. சிங்காரம் வர செய்வீராக. வேறு எந்த புஸ்தகத்திலும் இல்லாத அளவு யோபின் புஸ்தகத்தில் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் என்ன தெரியுமா? சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் என்றால் என்ன அர்த்தம்? யோபுவே என்றால் யோபு சொல்வான், அந்த சர்வ வல்லவர் என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? யோசனை அவர் பெரியவர். அல்லேலூயா. செயலிலே வல்லமை உள்ளவர். எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறவர். ஆராய்ந்து முடியாத அற்புதங்களை செய்கிறவர். இத்தனை விளக்கத்தையும் யோபுவின் புஸ்தகத்தில் தான் நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த தேவனுடைய மகத்துவத்தை குறித்து உம் பெயர் மகிமைப்படும்படியாக நீர் எங்களிலும் மாற்றத்தை தருவீராக. குப்பை போல் இருப்பவைகளை சிங்காரம் உள்ளவைகளாக உம்முடைய பெயர் வர கர்த்தர் மாற்றுவீராக. சங்கீதம் 102 சங்கீதம் 10வது வசனம். சங்கீதம் 102:10. ஆதலால் நான் சாம்பலை அப்பமாக புசித்து என் பானங்களை கண்ணீரோடே கலக்கிறேன். பானங்களை கண்ணீரோடே கலக்கிறேன். தாவீது புலம்புகிறான், எனக்கு நேர்ந்ததை பார்த்தால் நான் சாம்பலிலே இருப்பதை போல் தெரிகிறது. நான் சாம்பலை எப்படியா அப்பமாக புசிக்கிறேன். யாருமே நம்ம செய்திருக்க மாட்டோம். என்னுடைய பானங்களை கண்ணீரோடு கலக்கிறேன். அப்படிப்பட்ட வாழ்க்கை. 102வது சங்கீதம் 12 17 வரைக்கும் நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அவனுக்குள் ஆண்டவர் ஒரு திருப்பத்தை என் ஆண்டவர் தருகிறார். இது எல்லாம் இப்படி இருந்தாலும் நீர் என்னோடு என்றென்றும் இருக்கிறவர். உம்முடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக இந்த சூழ்நிலையில் விளங்கும் என்று சொன்னான். எப்படி விளங்க வைத்தார்? அடுத்த சங்கீதம் யாரும் மறக்காத சங்கீதம் 103 சங்கீதம் 1-2 வசனங்களை சீக்கிரம் வேகமா வாசிங்க. 103. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் என்று எழுத காரணம் என்ன தெரியுமா? தாவீது சாம்பலை சாப்பிட்டவன். அவன் வாழ்க்கையை ஆண்டவர் சிங்காரமாக்கி காண்பித்தார். அல்லேலூயா. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அந்த கர்த்தர் இன்றைக்கும் அந்த மாலை வேளையில் நாம் வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் அசைவாட கர்த்தர் வந்திருக்கிறார். அப்படியே கர்த்தர் இந்த மாலை வேளையில் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, குப்பை போன்ற என்னுடைய பழைய நிலைமைகள் இருந்தால் அதை சிங்காரமாக என் ஆண்டவர் மாற்றுவீராக. இரண்டாவது மாற்றம் ஏசாயா 61வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது துயரம், கண்ணீர், பெருமூச்சு இவைகள் தான் இருந்தது. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆனாலும் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் என்ன இருக்குன்னா துயரம் இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது, கவலை இருக்கிறது. என் வாழ்வின் சூழ்நிலையில இதெல்லாம் அனுதினமும் இருக்கிறது. கர்த்தர் அதையும் மாற்ற விரும்புகிறார். ஏன் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார்? என் மகிமைக்கென்று நான் நாட்டின விருட்சத்தில் விடுதலை மட்டுமல்ல மாற்றமும் இருக்க வேண்டும். இந்த சங்கீதம் 11வது சங்கீதம் 44வது சங்கீதம் கடைசி வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 44 கடைசி. எனக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும் உம்முடைய கிருபையின் நிமித்தம் தாவீது புலம்புகிறான், ஆடுகளை போல இரையாக ஒப்பு கொடுத்தீரே. 11 வாசிங்க. 44:11. நீர் எங்களை ஆடுகளை
போல நீர் எங்களை ஆடுகளை போல இரையாக ஒப்பு கொடுத்து ஜாதிகளுக்குள்ளே எங்களை சிதறடிக்கிறீர். புலம்புகிற ஆடுகளை போல இரையாக எங்களை ஒப்பு கொடுத்தீரே, சிதறடித்தீரே, நொறுக்குகிறீரே. நான் துக்கத்தில் இருக்கிறேன், நான் கவலையில் இருக்கிறேன். புலம்புகிறான், துயரத்தில் கண்ணீர் விடுகிறான். ஆனால் அடுத்த சங்கீதம் வரும் பொழுது 45ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை வாசிங்க. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினாலே அல்லேலூயா சொல்கிறார் 7வது வசனத்தில், ஆனந்த தைலத்தினால் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். பலமுறை செபித்தும் பலமுறை உபவாசம் எடுத்தும் அவர் பிள்ளையிலே மகிமைப்பட பெருமூச்சுகள் நம்முடைய வாழ்க்கையிலே துயர் கண்ணீர் இதெல்லாம் நீங்காமல் இருக்குமானால் இந்த மாலையில் ஆண்டவர் சொல்கிறார், துயரத்திற்கு பதிலாக ஆனந்தத்தை கொடுக்க வல்ல தேவன் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த சங்கீத வசனத்தில் 4வது வசனத்தில் சங்கீதம் 23:4 வாசிங்களேன். சங்கீதம் 23:4 எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சங்கீதம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் சொல்லுகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்கிறேன், பொல்லாப்பு எனக்கு வருகிறது, வேதனை எனக்கு வருகிறது. இவை எல்லாவற்றையும் சொன்னவர் 5வது வசனத்துக்கு வரும்போது, சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. துயரம், கண்ணீர், வேதனை இருந்தது. ஆனால் என் தேவன் அந்த நிலைமையை அப்படியே நிரந்தரமாக்காதபடி அதை மாற்றி எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். 3வது மாற்றம், ஒடுக்கமுள்ள ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆலயத்தில் இருப்போம், பாட்டு பாடுவோம், கை தட்டுவோம், ஆமேன் பிரைஸ் தி லார்ட் அல்ல சொல்லுவோம். நமக்குள்ளே இருக்கிற வேதனை, ஆவியின் முறிவு பக்கத்தில் இருக்கிற யாருக்கும் என்ன பண்ணாது, தெரியாது. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய குடும்ப அங்கத்தினர்களுக்கு கூட அது தெரியாது, நண்பர்களுக்கு தெரியாது. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா அப்படின்னா ஆம். கர்த்தருடைய பிள்ளையா? ஆம். கர்த்தர் விடுதலை தந்திருக்கிறாரா? ஆம். ஆனால் மாற்றம் வரவில்லை. கர்த்தர் மகிமைப்பட வேண்டுமா? கர்த்தர் செய்கிற ஒரு மாற்றம் இங்கே என்ன தெரியுமா? ஒடுக்கமுள்ள ஆவியினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற தன்னுடைய பிள்ளையை பார்த்து ஆண்டவர் கண்ணுக்கு தெரியாத அந்த ஆவியை எடுத்துவிட்டு கண்ணுக்கு தெரிகிற வஸ்திரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த வஸ்திரத்திற்கு பெயர் துதியின் உடை. அல்லேலூயா. யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியாத, யாரிடத்திலும் சொல்ல முடியாத ஒடுக்கத்தினால், நெருக்கத்தினால் கடந்து வந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உங்களிலும் தேவன் மகிமைப்பட முடியும். மகிமைப்படுவதற்கு இந்த நாளிலே ஆண்டவர் செய்கிற காரியம், அந்த ஒடுக்கத்தை கர்த்தர் அகற்றி அவரை மனமாற எல்லாரும் காணுகிற நிலையிலே துதிக்க துதியின் உடையை கர்த்தர் கொடுக்கிறார். எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்பட்டார்கள். அப்படி வாசிக்கும் போது யாத்திராகமம் 3:9 வாசிங்களேன். யாத்திராகமம் 3:9. இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நல்ல கவனிங்க. ஆண்டவர் அவர்களை விடுதலை ஆக்கினார். செங்கடலை கடந்த உடனே யாத்திராகமம் 15:20 சகோதரிகள் தம்புரு அடித்து நடனத்தோட கர்த்தரை பின்பற்றினார்கள். கலாத்தியர் 1:24 வாசிக்கும் பொழுது, கலாத்தியர் 1:24 வாசிங்க. கலாத்தியர் 1:24.
என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நல்ல கவனிங்க, அர்த்தம் என்ன? என்னிலே கர்த்தர் மகிமைப்பட்டார். பவுலை குறித்து வாசிக்கிறோம். பவுல் அப்போஸ்தலரை பார்க்க வருகிறான். முதல் முறை வந்தபோது அவனை ஏற்கவில்லை, பயந்தார்கள். பர்னபா சொன்னதினாலே ஏற்றுக்கொண்டார்கள். பல வருஷத்திற்கு பின்பு மறுபடியும் அவர்களை பார்க்க விரும்புகிறான். பார்த்தபோது அப்போஸ்தலர்கள் பவுலின் வாழ்க்கையிலே கர்த்தர் மகிமைப்படுவதை பார்த்து, அர்த்தம் என்ன? பவுலின் வாழ்வை சில வருடங்களாக அவர்கள் கவனித்து பார்க்கிறார்கள். விடுதலை ஆனவன் மட்டுமல்ல. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆனதால் இடித்து போடவல்ல ஊன்ற கட்டவே கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நான் உங்களிடத்தில் வந்திருக்கும் போது போதும். ஒரு காலத்துல நான் யார் தெரியுமா? இடித்து போடுகிற ஆள். ஆனால் இடித்து போட அல்ல, ஊன்ற கட்டவே கர்த்தர் எனக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆண்டவரே, நீர் எங்களிலே மகிமைப்படணும் என்றால் விடுதலையாக்கினால் மட்டும் போதாது. எங்கள் சபையில் நீர் அல்லது எங்களை நீர் வைத்திருக்கிற கம்பெனியில், எங்களை வைத்திருக்கிற தெருவிலே எங்களை நேர்முக தாக்கம் ஏற்படுத்தும் ஒரு நபராக நீர் மாற்றுவீராக. அதுதான் கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வரும். எல்லாரை போல நாம் ஏதோ பாட்டு பாடி கைத்தட்டி காணிக்கை போட்டுட்டு போனால் கர்த்தர் மகிமைப்பட மாட்டார். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 23 கர்த்தர் தீத்துவில் மகிமைப்பட்டார். அவன் ஒரு யூதன் அல்ல. தீத்து யார் என்று விசாரித்தால் அவன் கிறிஸ்தவத்துக்கு மகிமையாய் இருக்கிறான். அப்படி ஒரு சாட்சி நம்மை பற்றி சொல்லப்பட வேண்டும். அந்த சாட்சி எப்படி வந்தது? யூதன் அல்ல, புறஜாதியான். ஆரம்பத்தில் ஒரு விதமாய் பார்த்தார்கள். பவுல் அவனை சேர்த்து கொண்டான். கர்த்தர் தீத்துவை மாற்றி எருசலேம் சபைக்கு பல உதவி கொண்டு போகிற நம்பிக்கையுள்ள மிஷனரியாக கர்த்தர் அவனை மாற்றினார். அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது கர்த்தர் என்னிலே மகிமைப்படுவீர். அல்லேலூயா. நீர் மட்டுமே கொடுக்கிற வெற்றியை அடையும்படி எங்களுக்கு நீர் வாய்ப்பு கொடுத்து நீர் எங்களில் மகிமைப்படுவீர். கர்த்தரே இதை செய்தார் என்று நீர் மகிமைப்படுவீர். என்னை விடுவித்தீர். நீர் என்னில் ஏற்பட வேண்டிய மாற்றத்தையும் ஏற்பட செய்து நேர்முக தாக்கம் ஏற்படுத்துகிற நபராக இந்த மாதத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மாற்றுவீராக. ஆண்டவர் இந்த 3 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்? யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 19வது வசனம். யோசுவா 7:19. அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி மகனே நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து. அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ எனக்கு செய்ததை சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே என்றார். யோசுவா எரிகோவை ஜெயித்தவன். ஆயி பட்டணத்திலே தோற்றுவிட்டான். கர்த்தரிடத்திலே போய் யோசுவா காரணத்தை கேட்கிறான். சீட்டு போட சொல்கிறார். ஆகான் பேரிலே சீட்டு விழுகிறது. ஆகானை பிடித்து எல்லாருக்கும் முன்பாக யோசுவா சொல்லுகிறான், என் மகனே, தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து. இப்ப சொல்லி இருந்தா நாம் எல்லாரும் முழங்காற்படியிட்டு 2 கை உயர்த்தி பிரைசலா கூடவே சேர்ந்த அந்நிய பாஷையும் என்ன பண்ணிருக்கும், நமக்கு வந்திருக்கும். ஆனால் யோசுவா மகிமைப்படுத்த சொன்னபோது ஜனங்கள் தோல்வி அடைந்ததற்கு காரணமாக தேவன் சொல்லாததை உன்னுடைய கூடாரத்திற்கு அடியில் ஒளித்து வைத்தாயே, அதை வெளியரங்கமாக சொல்லு. வெற்றியடைய வேண்டிய வாழ்வு வெற்றி அடையாமல் தோல்விக்கு காரணமான தேவன் விரும்பாதவைகள் வாழ்க்கை என்கிற கூடாரத்தில் மறைத்து வைத்திருந்தால் நான் உம்மை மகிமைப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவரே, உள்ளத்தில் இந்த பாபிலோனிய சால்வை இருக்கிறதப்பா.
பொற்பாலம் இருக்கிறது, வெள்ளி தட்டு இருக்கிறது என்று உணர்த்துவதை அவர் சமூகத்தில் இந்த மாலை வேளையிலே ஒவ்வொன்றாய் அறிக்கை செய்ய கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அகற்ற வேண்டிய தேவன் விரும்பாததை அகற்றுவீர்களானால் தேவ நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்படும். இரண்டாவது 1 கொரிந்தியர் 10:31 ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றிலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். கர்த்தர் உங்களிலே என்னிலே மகிமைப்பட வேண்டுமானால் ஆண்டவர் நம்மிடத்திலே கேட்கிற இரண்டாவது காரியம், நீ புசித்தாலும் சரி, நீ குடித்தாலும் சரி, எதை செய்தாலும் தேவ நாம மகிமைக்காக செய்ய ஒரு தீர்மானம் செய்யுங்கள் என்று சொல்லி கேட்கிறார். இந்த ரெண்டையும் நாம செய்ய ஆயத்தமாயிருந்தால் கர்த்தர் நம்மோடு கூட பேசின, அவர் நாமம் மகிமைப்பட கர்த்தர் பேசின 3 காரியங்களையும் கர்த்தர் நமக்கு செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். அப்படி எல்லாரும் முழங்காற்படியிடலாமா? நம்மை ஆண்டவர் நேசித்திருக்கிறார். நேசித்தபடியினால தான் இந்த வார்த்தையை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். முதலாவது நமக்கு ஆண்டவர் செய்கிறார், இரண்டாவது நம்மை கொண்டு செய்கிறார், மூன்றாவது நம்மிலே ஆண்டவர் கிரியை செய்கிறார். அந்த கிரியை செய்கிற தேவன் 3 மாற்றங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொண்டு வருகிறார். இப்படி செய்கிற தேவன், அவருடைய நாமம் நம் வாழ்க்கையிலே மகிமைப்பட வேண்டுமானால் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற முதல் நிபந்தனை, எதையும் மறைக்காதே, புதைக்காதே. நீ செய்த காரியத்தை, தேவன் விரும்பாத காரியத்தை செய்தாயே, அதை புதைக்காதே, அதை மறைக்காதே. என்னிடத்திலே வந்து மன்னியும் என்று மனமுடைந்து கேள் என்று சொல்லுகிறார். இரண்டாவது, நீ புசித்தாலும் குடித்தாலும் எந்த காரியத்தை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவ நாம மகிமைக்காக செய்ய ஒரு தீர்மானம் செய் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்கள் இருதயத்திலே கையை வச்சு, ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்கிறேன், எதையும் நான் இனி மறைக்க மாட்டேன், எதையும் உமக்கு விருப்பமில்லாத எதையும் நான் உள்ளே புதைத்து வைக்க மாட்டேன். எதை செஞ்சாலும், நான் புசித்தாலும் குடித்தாலும் என்ன காரியம் செஞ்சாலும் உங்கள் நாம மகிமைக்காகத்தான் செய்வேன் ஆண்டவரே. உங்கள் நாமம் மகிமைப்படாத எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் செய்வீர்களானால் உங்களுக்காக கர்த்தர் செய்வார், உங்களை கொண்டு செய்வார், உங்களிலே கர்த்தர் கிரியை செய்வார். நிச்சயமாய் செய்து மாற்றத்தையும் கர்த்தர் கொண்டு வருவார். பரலோக பிதாவே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி. இந்த மாலை வேளையிலும் உடைய சமூகத்திற்கு எங்களை கொண்டு வந்து ஆண்டவரை துதிக்க வைத்தீர், ஆராதிக்க வைத்தீர், உம்முடைய வார்த்தைகளை கேட்க வைத்தீர். நீர் எங்களிலும் நாங்கள் உம்மிலும் மகிமைப்படுவதற்கு முதல்ல எங்களுக்காக நீர் செய்கிறீர். ஒரு மனிதனும் செய்ய முடியாததை கர்த்தர் செய்கிறீர் ஆண்டவரே. இரண்டாவது, எங்களுக்கு உள்ளே செய்கிறீர் ஆண்டவரே. கர்த்தர் கொடுக்கிற வெற்றி எங்கள் வாழ்க்கையில் இருக்கும்போது கர்த்தர் அதிலே மகிமைப்படுவார். மூன்றாவது, எங்களிலே நீர் கிரியை செய்கிறீர், நட்டு வைக்கிறீர். நட்டு வைக்கிற தேவன் மாற்றத்தையும் நீர் கொண்டு வருகிறீர். அந்த மாற்றம் எங்களிலே உருவாக அர்ப்பணிக்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவன் விரும்பாத எதையும் நாங்கள் மறைக்காதபடி, புதைக்காதபடி உம்மிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்க உதவி செய்யும் ஆண்டவரே. எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக செய்ய கர்த்தர் உதவி செய்யும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும், வசனம் கேட்ட பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும், வசனத்தின்படி வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.